போலீசார் இன்று மிக கடுமையான ஒரு வேண்டுதலை விடுத்திருக்கிறார்கள் பொதுமக்களிடம். සමාජ මාධ්‍ය හරහා මේ වන විට රටේ සිදුවන මූල්‍ය අක්‍රමිකතා පිළිබඳව අපි තාමත්ම පැහැදිලිව මහජනතාව දැනුවත් කරලා තියෙනවා. பொதுமக்கள் மிக அவதானமாக இந்த விஷயத்தில் செயற்படுமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரதி போலீஸ் மாதிபர் என்ற நாளில் ஊடக சந்திப்பில் வைத்து குறிப்பிட்ட முக்கியமான விடயங்கள் இது. ඔබගේ දුරකථන අංකය, ජංගම දුරකථන අංකය, ඔබගේ මුරපදයන්, ඔබගේ පාස්වර්ඩයන්, ඔබගේ OTP අංකයන් සමග සම්බන්ධ වී ඔබගේ மூல்ய லட்ச கணனின் இவத் கரகாන්නට පුළුවන්. அதாவது ஒருவர் உங்களுக்கு ஒரு லொட்டரி விழுந்திருக்கு, இதனால உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு, இதுக்கு உங்களுடைய கையடக்க தொலைபேசிக்கு வர ஓடிபி நம்பர் எங்களுக்கு அனுப்புங்க என்று பலர் இப்பொழுது குறிவைக்கப்படுகிறார்கள். சமூக வலைதளங்களில் வர்ற விளம்பரங்களாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரங்கள், அதோடு வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக சொல்லப்படுகின்ற வாக்குறுதிகளை நம்பி மக்கள் பாரிய அளவு லட்சக்கணக்கான தாங்கள் உழைத்த பணத்தை இழக்கின்றார்கள். எனவே போலீசார் சொல்ற விஷயம் சொன்னா, ඒ වගේම ඇතැම් අවස්ථාවේදී ඔබ දන්නවා සමහර අම්මලා තාත්තලාට ඔබ ලක්ෂපතියෙකු වීමට වරම් ඇත, ඔබ ලක්ෂ ගණනක ලොතරැයියක් දිනා ඇත. உங்களுடைய கையடக்க தொலைபேசிக்கு சம்பந்தம் இல்லாத வார லிங்க்களை நீங்க கிளிக் பண்ணாதீங்க. ஓடிபி இலக்கத்தை யாராவது கேட்டால் அதை கொடுக்காதீங்க. இதுல மிக அவதானமாக இருங்க. அண்மையில 2 நாளைக்கு முன்பு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது 2 நாட்கள்ல ஒருவருடைய அக்கௌண்ட்ல இருந்து 35 லட்சம் ரூபாய் திருடப்பட்டிருக்கிறது. இவங்க ஓடிபி இலக்கம் கொடுத்திருக்காங்க. ලක්ෂ 35ක මුදලක් දින 2ක් ඇතුළතදී එම අහිංසක මවට අහිමි වුණා. இது கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாட்கள்ல 35 லட்சம் அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட பேங்க்ல இருந்து போயிருக்கு. எனவே இந்த மாதிரி நமக்கு 10,000 இருக்கோ, 15,000 இருக்கோ, 20,000 இருக்கோ, 1 லட்சம் இருக்கோ, அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரியான மோசடிக்காரர்களிடம் இருந்து நீங்க கவனமாக இருங்க அப்படின்றத இன்றைய நாள்லையும் வலியுறுத்திருக்காங்க. காரணம், ஏராளமான மக்கள் இந்த மாதிரி குறிவைக்கப்பட்டு பணங்களை இழந்து அதிகளவான முறைப்பாடுகள் இப்பொழுது கிடைக்கப்பட்டு வரதால மக்கள் மிக எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு.